வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு ட்ரெய்லரில் என்னென்ன விஷயம் இருக்குன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நாள் கழித்து இந்த ஒரு வீடியோ போடுறியே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பிரதர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னும் சோஷியல் மீடியாவில் வேறு என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா இருக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ட்ரெய்லர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் படி டாக்ஸ். வேட்டையன் இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லியானா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான் சொல்லணும். காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டேரக்டரான ஞானவேல் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த ஜெய்பீம் திரைப்படம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு இந்த ஒரு படம் மூலிமா ஒரு மறுவாழ்வு கிடச்சிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு சென்சேஷனலான ஒரு டேரக்டர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீரோவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேரும்போது எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வர சொல்லி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் மத்தியில் தான் இந்த ஒரு படமானது அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லரில் எப்படி இருந்தாலும் வழக்கமாக இருக்கிற ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும். ரஜினிகாந்தோட முந்தைய படங்களில் ரிலீஸ் ஆன ட்ரெய்லரில் என்ன மாதிரியான பஞ்ச் டைலாக்ஸ், என்ன மாதிரியான ஒரு மாஸ் எலமெண்ட், என்ன மாதிரியான ஒரு மாஸ் சீன்ஸ் எல்லாமே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லரும் இருக்கும். ஸோ அது அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாரோட எதிர்பார்ப்புமே ஏமாத்துற விதமாக தான் இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் ஆனது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோட ட்ரெய்லராக இல்லாமல் டேரக்டர் ஞானவேல் அவரோட படத்தோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதா சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களுக்கு இந்த ட்ரெய்லர் ஆனது ரொம்பவே பிடிச்சிருக்கு கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப கிளாஸாக ரொம்ப செட்டிலாக இருக்கதா சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட படங்கள்லே இந்த அளவுக்கு எந்த ஒரு மாஸ் மூமெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு பஞ்ச் டைலாகுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்னால் அது வந்து வேட்டையன் ட்ரெய்லர் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் இந்த ஒரு ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கதையை ஃபுல்லாக ரிவீல் பண்ணிட்டாங்களே கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் சொல்லணும். கதையை சுற்றி இன்னும் அந்த ஒரு மிஸ்ட்ரின்றது போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ட்ரெய்லரில் இன்னும் 2-3 டைலாக் தான் வச்சுருக்காங்க. அந்த 2-3 டைலாக்லேயும் இந்த ஒரு கதையானது என்ன மாதிரி ஒரு கதையாக இருக்கும் சொல்லி நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பாருக்கு. என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த ஒரு கதையாக இருக்கும். ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் கேரக்டர் வந்து என்கவுண்டருக்கு எதிரான ஒரு கேரக்டராக இருக்குது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த்ன்ற ஒரு கேரக்டர் வந்து என்கவுண்டருக்கு ஆதரவாக இருக்குது. ஸோ இந்த 2 கேரக்டர் இந்த ஒரு படத்தை என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதா சொல்லணும். இதில் இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்னாவது பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் இந்தியா கூட சொல்லலாம். ஒன்று வந்து அமிதாப் பச்சன், இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவங்க 2 பேரும் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனில் வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு சீன்ன்றது ரொம்ப மாஸ் மூமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் ஒருத்தவங்களும் வைக்கிற அந்த டைலாக் டெலிவரியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கீ பேட்டர்னா இந்த ஒரு படத்தில் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படமானது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முந்தின ரிலீஸ் ஆன ரஜினி படங்களோட ஒப்பிடும்போது இந்த ஒரு படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சொல்லி எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த ஒரு படமானது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ராமாவாக தான் இருக்கும். ஆக்ஷன் பேக்கடு கமர்ஷியல் சினிமாவாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. இருந்தாலும் ஞானவேல் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ முன்னாடியே சொல்லியிருந்தார் இந்த ஒரு படமானது கிட்டத்தட்ட ஸ்டோரிக்கு ஓரியன்டான ஒரு படமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரஜினி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு படத்தில் ஒரு 10% ஒரு விஷயம் இருக்கும். அந்த 10% தான் அந்த ஒரு மனசுடைய சாங்கு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வகையில் படம் முழுக்க ஸ்டோரிக்கான ஒரு படம் தான். ஸோ மாஸ் எலமெண்ட்டுக்கான படமே இருக்காது. இருந்தாலும் அந்த ஸ்டோரியோட ட்ராவல் பண்ணும்போது ரஜினிகாந்துக்கான அந்த ஒரு மாஸ் எலமெண்ட் அந்த ஸ்டோரியில் இருக்கும்னு சொல்லி அவர் முன்னாடியே தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லரில் இருக்கக்கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து ஒன்று மனசலைவ சாங்கோட ஏதாவது ஒரு பிட்டு வரும், அப்படி இல்லைனா வண்டர் அந்த ஒரு சாங்கோட பிட்டு ஏதாவது வரும் சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி எந்த 2 பாட்டோட எந்த ஒரு பிட்டுமே இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு பேக்ரவுண்ட் ட்ராக்கை தான் அனிருத் அவர்கள்னு கொடுத்துருந்தாரு. அதுவே நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் அக்டோபர் 10 தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்தில் என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் பேசியிருக்காங்க. ஏன்னா ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் 2-3 ஸ்டோரி ட்ராவல் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனால் மெயின் பிளாட்ன்றது என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யார் வில்லன் ரோல் பண்ணுவாங்க சொல்லி இன்னொரு எதிர்பார்ப்பு கூட சொல்லலாம். இப்போதைக்கு இருக்க தகவல் படி ராணா அவர்கள் தான் இந்த ஒரு படத்தில் ஒரு வில்லனாக இருப்பார் சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் ராணாவை தாண்டி ஒரு மிகப்பெரிய வில்லனாக யார் இருப்பா சொல்லாமல் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னை எந்த ஒரு போஸ்ட்டு தூக்கி அடித்தாலும் சரி நான் அதே போலீஸ் தான், நான் உன்னை என்கவுண்டர் பண்ணாமல் விட மாட்டேற மாதிரி ஒரு தோரணையில் ஒன்று பேசியிருப்பார். ஸோ இந்த ஒரு கதையில் ஏதோ ஒரு கேரக்டர் ரஜினி வந்து என்கவுண்டர் பண்ணணும் சொல்லி வெறியாக துடிக்கிறாரு. அந்த ஒரு கேரக்டர் அமிதாப் பச்சன் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அமிதாப் பச்சனை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர்ன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இவங்க 2 பேருக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் இந்த ஒரு வேட்டையின் திரைப்படமாக இருக்கும் சொல்லி நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம்னா அக்டோபர் 10 தான் தெரியும் இந்த ஒரு படம் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த ஒரு சமுதாயத்தை கொடுக்க போகிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும்.